ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா இதுதாங்க நம்ம வீடியோவே. இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா பொங்கலுக்கு அப்புறம் ஒரு ட்ரிப் ஒன்று போக போறேன். அந்த ட்ரிப்புக்கோசரம் சிறுக சேர்த்து வச்சு ஒரு சில கேஜெட்லாம் வாங்கியிருக்கேன். அதெல்லாம் என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன வாங்கணும்னு பாத்தீங்கன்னா மெமரி கார்டு தாங்க. இந்த மெமரி கார்டு வந்து இதுல இருக்காது, நான் கேமரால போட்டு வச்சிருக்கேன். இது வந்து எத்தனை ஜிபி வேரியன்ட் பாத்தீங்கன்னா 256ங்க. இது வந்து ஸ்கேன் டிஸ்க் எக்ஸ்ட்ரீம் ப்ரோங்க. நீங்களும் வாங்கினா எக்ஸ்ட்ரீம் ப்ரோ வாங்குங்க, ஏன்னா அது கொஞ்சம் அட்வான்ஸாவே இருக்கும். எல்லாத்துக்குமே அதை யூஸ் பண்ணிக்கலாம். மொபைலுக்கு யூஸ் பண்ண முடியுமான்னு தெரியல, ஆனா ஃபைல் டிரான்ஸ்ஃபர் பண்றதுல அது கொஞ்சம் ஸ்பீடாவே இருக்கும். மெமரி கார்டு பத்தி சொல்லணும்னா நிறைய சொல்லினே போலாம், ஏன்னா அதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும், தனியா யூடியூப்ல போட்டு சர்ச் பண்ணி பார்த்தாவே இதை பத்தி ஃபுல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதுல வந்து நான் இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண வரல. இந்த ரேட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா நான் ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்தேன், 3000 வந்தது. அதுக்கப்புறம் வந்து நான் ஆஃப்லைன் போயிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு 2400 வாங்கினேங்க. இதை அடுத்து என்ன வந்து வாங்கியிருக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கேஸுங்க, மொபைல் கேஸுங்க. இது ரெண்டு வாங்கியிருக்கேன். எதனால பாத்தீங்கன்னா ஒன்னு போயிடுச்சா கூட ஒன்னு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ரெண்டு வாங்கியிருக்கேன். இது எதுக்காக வாங்கணும்னு பாத்தீங்கன்னா ரெயின் டைம்ல மொபைல் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக பாத்தீங்கன்னா அண்டர் வாட்டர் ஷாட் எடுக்கலாங்க. அதுக்காக தாங்க இது வாங்கிக்கிறேனே. ஏன்னா மொபைல் வந்து நிறைய வாட்டி வந்து ரெயின்ல நனையுதுன்னு சொல்லிட்டு ஓவரா ஃபீல் பண்ணியிருப்பேன். அதனால சொல்லிட்டு இது வாங்கியிருக்கேங்க. இதுமாதிரி ரெண்டு வாங்கியிருக்கேன். இந்த சின்ன பொருள்லாம் ஃபர்ஸ்ட் எடுத்து கீழே வச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்து சைட்ல இருக்கிற பாக்ஸ்ல உங்களுக்கு ரிவீல் பண்றேங்க. இது வந்து பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 50 rupees. ஆஃப்லைன் தான் வாங்கினா, ஆன்லைன்ல வாங்கினா 50 rupees. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லைட் ஒன்று வாங்கியிருக்கேன், எல்இடி லைட். நிறைய இடத்துல நான் டென்ட் போறப்ப என்ன பண்ணிடுறேன்னா, எனக்கு லைட் இல்லாதனால பைக்கோட லைட் வச்சே நான் டென்ட் போடுறேன். அது நல்லதுதான், பட் உள்ள டென்ட்டுக்குள்ள லைட் தேவைன்னா என்ன பண்றது, அதுக்கு தான் சொல்லிட்டு இது வாங்கினேன். இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ற மாதிரி வாங்கிக்கணுங்க. இதோட பிரைஸ் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து 150 வந்தது, 250க்கு மேல கூட இருக்குது, 150 இருக்குது. நான் ஆஃப்லைன்ல போயிட்டு செக் பண்ணி பார்த்தா அதே மாதிரி இருக்கிற லைட்டை வந்து 100 rupees வாங்க. இது ஓபன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. இது வந்து என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா இது வந்து சார்ஜபிள் தான். அதுக்கப்புறம் பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா மேக்னெட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாண்ட் மாதிரி இருக்குங்க. இப்படி ஸ்டாண்ட் மாதிரி வச்சுக்கலாம், அப்படி நிக்க வச்சுக்கலாம். பின்னாடி வந்து ஸ்டாண்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஓப்பனருங்க. அதுக்கப்புறம் இந்த சைட்ல வந்து கீ செயின்ல வந்து மாட்டிக்கலாங்க. அப்புறம் இதுல லைட் மூடு மட்டும் எத்தனை இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா 3 மூடு இருக்குதுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லைட் எரியுது, அதுக்கப்புறம் லோ பீம், அதுக்கப்புறம் பிளிங்க் ஆகுங்க. இந்த மாதிரி 3 மெத்தட் இருக்குதுங்க இதுல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கேமரா மாட்டத்துக்கு ஹெல்மெட் மவுண்ட் ஒன்று வாங்கியிருக்கேன். இது எதுக்கு, இது ஆல்ரெடி அங்க இருக்குது நிறையவே. இது ஏன் வாங்கினா இது வந்து 360 ஃபுல்லுங்க. மற்ற இருக்கிறதுல வந்து என்னால ரொட்டேட் பண்ண முடியாது, இது வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதனாலதான் நான் இதை ஒன்று தனியாவே வாங்கினேன். இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல வந்து 250க்கு இருந்தது, 150ல கூட இருக்குது. எனக்கு குவாலிட்டி வைஸ்ல பெஸ்டா இருக்கும்னு சொல்லிட்டு நான் 250ல சூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மோனோ மைக் தாங்க வாங்கினேன். இது ஆல்ரெடி என்கிட்ட மைக் இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் ஒரு மைக் யூஸ் பண்ணேன். மோட்டோ விலைக்கு ஆரம்பிச்சு ஸ்டார்டிங்ல ஒரு 1500 சம்திங்ல ஒரு மைக் ஒன்று வாங்கினேன், கொட்டாக்னு சொல்லிட்டு. அது வந்து ஒயர் லென்த்தாவே இருக்கும், ஆனா மைக் குவாலிட்டியும் நல்லா இருந்தது, பெஸ்டாவே இருந்தது. அதை நான் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரிப் போறப்ப ஏற்காடுல வந்து கிளியூர் ஃபால்ஸ் போறப்ப ஹெல்மெட் வச்சுட்டு போயிருப்பேன். அந்த இடத்துல வந்து ஒரு கடையில கொடுத்துட்டு போறப்ப என் மைக் வந்து எலி கடிச்சு டேமேஜ் ஆயிடுச்சுங்க. கரெக்டா அந்த எட்ஜில் போயிட்டு கடிச்சிருச்சு. என்னால் அந்த ஒயர் ஜாயின் பண்ணவே முடியல. அதுக்கப்புறம் வந்து நான் சேலத்துலாம் போயிட்டு ரொம்ப அலைஞ்சி மெனக்கிட்டு பார்த்தேன், எனக்கு அதே மைக் கிடைக்கல, வேற மைக்கும் எனக்கு கிடைக்கல. அப்புறம் அங்கே இருக்கிற மைக் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை வாங்குறதுல. சேலம் பெஸ்ட் ஸ்டாண்ட் மெயின் பஜார் தான் அலைஞ்சனே. அது என்னென்ன கடை பேருன்னு கூட தெரியல. நானும் எவ்வளவு மெனக்கிட்டு பார்த்தேன், கிடைக்கல. அதுக்கப்புறம் வந்து என்னோட ரைடு வந்து ஃபர்ஸ்ட் ரைடு வந்து பாதிலே நான் வீடியோ வந்து அவ்வளவு தெளிவா கொடுத்துருக்க மாட்டேன். எப்படின்னா ஒரு ட்ரிப்ல பாதி வரைக்கும் தான் வீடியோ போட்டிருப்பேன், அந்த ஏற்காடு வரைக்கும் தான். அதுக்கப்புறம் கொல்லில்ஸ் எல்லாம் போனேன், நிறைய இடத்துக்குலாம் போனேன். ஜருகுமலை போனேன், அதுக்கப்புறம் முருகன் டெம்பிள் போனேன். இதுக்கெல்லாம் வந்து என்னால வீடியோவே போட முடியல, அந்த மைக் இல்லாத ஒரே காரணம் தான். அந்த ட்ரிப் வந்து அதோட பாதியிலே ஸ்டாப் ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் வந்து நான் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு மோனோ மைக் ஆர்டர் பண்ணி அமேசான்ல இருந்து வர வச்சு, அங்கிருந்து என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி கொரியர் பண்ணி நான் வீட்டுல வாங்கி, அதுக்கப்புறம் தாங்க ரெண்டாவது ரைடு போனேன். அது என்ன ரைடுன்னு பாத்தீங்கன்னா கல்வராயன் ஹில்ஸும் ஜவாது மலையும் போனாங்க. அப்போ வந்து மோனோ மைக் தான் யூஸ் பண்ணேன். அது 450 சம்திங் வந்தது. அதனால வந்து போன ட்ரிப்பில் நடந்த மாதிரி இந்த ட்ரிப்பில் நடக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு மோனோ மைக் வாங்கினேங்க. அதே ரேட்டு கொடுத்தாங்க, இது வாங்கினேன். ஆனா அது மாதிரி இல்லை, இது உள்ள இது வேற மாதிரி இருக்குதுங்க. வேற மாதிரி இருக்குதுன்னா மீன்ஸ் ரெண்டுமே மோனோ மைக் தான், அதோட இது அப்கிரேடுங்க. இதோட பிரைஸும் பாத்தீங்கன்னா 450 தாங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியாவே இந்த பவுச் எல்லாம் கொடுத்துறாங்க. நான் ஃபர்ஸ்ட் வச்சு வாங்கின மைக்ல வந்து இந்த மாதிரி பவுச் எல்லாம் இல்ல. அது வீடியோவும் போட்டிருப்பேன், வேணா நீங்க அதையும் போய் செக் பண்ணி பாருங்க, நம்ம சேனல் தான் இருக்கும். அப்படி முடிஞ்சா அப்ப இந்த இதுங்க மாதிரி ஆர்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்கானுங்க. அதுக்கப்புறம் யூசர் மேல ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாங்க நார்மலா எல்லாம் ஒரு இதுலயும் இருக்கத்தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து நல்ல குவாலிட்டியாவே இருக்குதுங்க. உள்ள பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டெண்ட் ஒயர், இது வந்து எத்தனை மீட்டர்னு தெரியல, கிட்டத்தட்ட ஒரு 10 மீட்டர்னாச்சும் இருக்குங்க. அந்த அளவுக்கு ஒயர் லென்த்தாவே இருக்குது. அதுக்கப்புறம் தான் மைக் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து கலரு பாஞ்ச் மாதிரி இருக்கும்ல, இது இந்த நாய்ஸ் கேன்சலேஷன் சொல்லுவாங்கல்ல, அது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா
கிளிப்பு கொடுத்துக்கிறாங்க. நமக்கு அந்த காலர்ல மாட்டிக்கிட்டு, பாக்கெட்ல மாட்டிக்கிட்டு, செயின்ல மாட்டிக்கணும், அந்த மாதிரி கிளிப் 2 கொடுத்துருக்காங்க. அப்புறம் TRS to TRS இந்த இருந்தாதான் நம்ம கோப்ரோல போட முடியும். இது ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்துக்கிறாங்க. நான் ஃபர்ஸ்ட் மோனோ மைக்ல வாங்கினல அதுல வந்து எது கொடுத்துருந்தாங்கன்னா இது மட்டும் தாங்க கொடுத்தாங்களே. இதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. என்னென்ன TRS to TRS கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்டாப் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மைக் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் அந்த கிளிப் கொடுத்துருந்தாங்க. அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவுமே கொடுக்கல. இதுல வந்து இந்த பவுச் மெட்டீரியல் நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்டர்ன் ஒயர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பாஞ்ச் வேர் கொடுத்துருக்காங்க. நீங்க வாங்கினீங்கன்னா இதை சூஸ் பண்ணி வாங்க. என்ன மாடல்னு பாத்தீங்கன்னா இதோட மோனோ AU 402 LP 402 LP AU 402 LP. இதுக்கு முன்னாடி வாங்கினது வந்து பாத்தீங்கன்னா AU 400 வாங்க. அடுத்து என்ன வாங்கன்னு பாத்தீங்கன்னா இது என்னோட ஓன் யூஸ். இதை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு பவுச் ஒன்று வாங்கியிருக்கேன். அது பவுச் வந்து ஸ்டாண்ட் உடஞ்சிச்சு. அதனால எக்ஸ்ட்ரா ஒரு ஆர்ட் கேஸ் ஒன்று வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து டெம்பர் கிளாஸ் வாங்கியிருக்கேன். இதை பத்தி ஒரு பேசணும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு ஸ்டிக்கு மாதிரி தாங்க. ஸ்டிக்கு மாதிரினா எப்படி உங்களுக்கு சொல்றது, இது பேர் என்னன்னு தெரியல. மோட்டார் சைக்கிள் கேமரா ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வாங்கியிருக்கேன். இது என்ன யூஸ்ன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹேண்டில் பேர்ல வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து 360 தான். இதுல வந்து ஸ்டிக்கும் மாட்டிக்கலாம், நம்ம கேமராவும் மாட்டிக்கலாம். அதனால தாங்க, ஏன்னா ஃப்ரண்ட் வியூல நான் எடுக்கணும்ல, அதுக்கோசரம் நான் வாங்கினேன். டூம்ல வந்து நம்ம மவுண்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். 3mm டேப் போகணும், இல்ல MCL வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஆனா அதை வந்து அப்பப்போ கட்டி மாட்ட முடியாது. அதுல இது போயிடுச்சுன்னா அது போயிடும். டூம் கிம் எங்கன்னா ஊந்து உடஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அதை எடுத்து தான் ஆகணும். ஆனா இது வந்து அப்படி கிடையாதுங்க, நம்ம கைட்டிக்கலாம், மாட்டிக்கலாம். இதோட பிரைஸ் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 800 சம்திங் தான் வாங்கினேன். நான் ஆஃப்லைன்ல வாங்கல, ஆன்லைன் தான் வாங்கினேன். இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ போட்டு லாஸ்ட்ல அதான் வண்டியில ஸ்க்ரூ போட்டு இது பண்ணா அது வந்து ஒரு மாதிரியா இது இருக்கும்ல, மொட்டையா இருக்கும்ல, அசிங்கமா. அதுக்காக வந்து மேல வைக்கிறதுக்கோசரம் கொடுத்துருக்காங்க 2 இது மாதிரி ஹோல்ஸ் மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கீழே வந்து டைட்டா கிரிப்பா பிடிச்சதுக்கோசரம் ஒரு ஸ்டாப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து பைக்ல கீழே ஹேண்டில் பேர்ல வைக்கிறது. நீங்க ஆன்லைன்ல போய் செக் பண்ணி பார்த்தாவே தெரியும். இதை பத்தி உங்களுக்கு நாலேஜ் வந்துடும். இது வந்து பெரிய சைஸுங்க, இது வந்து சின்ன சைஸுங்க 2 கொடுத்துருக்காங்க. இதுல தான் ஒரே ஒரு போல்டு தான், அதான் 2த்துக்கும் சேர்த்து இதுல ஒரு போல்டு, இது ஒரு போல்டு அப்படியே கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இதுதாங்க இது மேலையும் கீழே வந்து 360ங்க. நம்ம எந்த பக்கம் வேணா ரொட்டேட் பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டிக்கும் வேணா மாட்டிக்கலாம், அதுக்கப்புறம் கேமராவும் வேணா மாட்டிக்கலாம். இதை டைட் பண்றதுக்கு இந்த போல்டு வச்சு டைட் பண்றதுக்கு ஒரு ஸ்பேனர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதே சைஸ்ல கரெக்டா ஒரு ஸ்பேனரும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் யூசர் மேனுவல் தாங்க இருக்குது, வேற எதுவுமே இல்லைங்க இதுல. இதாங்க இதுல இருக்குது. அவ்வளவுதாங்க, சின்ன சின்ன கேஜெட்லாம் இப்ப ரிவ்யூ பண்ணி முடிச்சாச்சு. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ட்ரைபாட் தாங்க வாங்கினேன். இது எதுக்காக வாங்கணும்னு பாத்தீங்கன்னா நான் ஸ்டிக் வச்சு நிக்கிறப்ப ஸ்டிக் பிடிச்சின்னு விளாக் பண்ணுவேன். ஆனா அந்த ஸ்டிக் எங்கன்னா ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டு என்னால விளாக் பண்ண முடியும்னா பண்ண முடியாதுங்க. ஏன்னா அது நிக்காது. ஏன்னா ஸ்டிக் மட்டும் தான், கீழே வந்து ட்ரைபாட் கிடையாது. அதுக்கோசரம் தான் ஃபர்ஸ்ட் வாங்கினேன். அதுக்காக நிறைய சின்னதா ரொம்ப குட்டியோண்டுலாம் இருக்குது ட்ரைபாடு. அதுவும் காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 400 மேல 600 மேல அப்படிதான் இருக்குது. 400 வந்து குவாலிட்டி இல்லாம இருக்குது. இதுல வந்து நான் இதை ஏன் சூஸ் பண்ணேன்னா இதோட பிரைஸ் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். 1200ங்க. ஆன்லைன்ல செக் பண்ணி பார்த்தது 1200 இருக்குது. ஆனா நான் ஆஃப்லைன் தான் வாங்கினேன். எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 1000ங்க. ஒரு 200 ருபீஸ் வந்து நான் மிச்சம் பண்ணியிருக்கேங்க. இதுல வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா போன் மவுண்ட்டும் இருக்குது, போன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 360 ரொட்டேட்டபிள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து DSLR கேமரா வச்சுக்கலாம், லைட் வச்சிருக்கலாம். மேலேயே வந்து பாத்தீங்கன்னா லைட் இல்ல மைக் வச்சுக்கலாம். இங்க சைட்ல வந்து இந்த சைட்ல ஒரு ஹோல்ஸ் மாதிரி இருக்கும், ஒரு ஸ்க்ரூ போற மாதிரி. அந்த இடத்துல வேணா நீங்க லைட் இல்ல மைக் வச்சுக்கலாம். ரெண்டுத்துலயுமே எதனா ஒன்று மாத்தி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டிக்குமே சொருவிக்கலாங்க. அது முன்னாடி கீழே இருக்குதுல, இது வந்து இந்த ஸ்டிக்கு ஃபிக்சிபிள்ங்க. நம்ம எந்த பக்கம் வேணா எப்படி வேணா வளைச்சுக்கலாங்க. இதுல எல்லா யூசேஜும் இருந்ததுனால இது எனக்கு கம்ஃபர்ட்டா இருக்கும்னு சொல்லிட்டு தான் இதை வாங்கினேன். இதை ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். இதுல தான் நான் இப்போ வீடியோ எடுத்துன்னு இருக்கேன். அதனால தான் என்னால் இதை ஓப்பன் பண்ணி காட்ட முடியல. நான் உங்களுக்கு முடிஞ்சேன்னா இதை வளைச்சி காட்டுறேன், கீழே இருக்கிறத வளைச்சு காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் 3 பாக்ஸ் தான் இருக்குது. அந்த 3 பாக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நான் ரிவீல் பண்ணுறேங்க வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சர்ப்ரைஸ். தெரியுதா உங்களுக்கு என்னன்னு? இன்னும் தெரியலையா? இது வந்து ஒரு கேஸ் ஸ்டவ்ங்க. எதனால வாங்கணும்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சோலோவா டிராவல் பண்றோம்ல, அதனால வந்து பட்ஜெட் கம்மி பண்றதுக்கோசரம் சொல்ல முடியாது. நிறைய பேர் அப்படிதான் சொல்றாங்க. எனக்கு இதனால வந்து பட்ஜெட்லாம் ஒன்றும் கம்மியாக போறது கிடையாது. எனக்கு என்னன்னா டிராவல் பண்றப்ப போற இடத்துல அங்கேயே சமைச்சு சாப்பிடணும் மீன்ஸ் நம்ம ஒன்றும் சோறு குழம்பு ஆக்கி சாப்பிட போறது கிடையாது. ஒரு சின்னதா மேகி இல்ல டீ காஃபி போட்டு தாங்க குடிப்போம். அதுக்கு தாங்க இதை வாங்கினேன். உள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெயின் கவர் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. இது ரெயின் கவர்லாம் இல்ல,
ஒரு பவுச் மாரி இருக்குதுங்க, நல்லா காம்பேக்டா இருக்குது. அதனால தான் இதை நான் இதை சூஸ் பண்ணி வாங்கினேன். பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 450 ஸ்டார்ட் ஆகுதுங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா 550 வாங்கினேன். ஏன்னா கொஞ்சம் குவாலிட்டியா வாங்கணும், ரேட்டிங் எல்லாம் பார்த்து வாங்கினால 550 இருந்ததுங்க இந்த வாங்குறப்ப இதோட பிரைஸ். இது வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து எல்லாமே ஓபன் பண்ணிக்கலாங்க. இது எல்லாத்தையுமே ஓபன் பண்ணிக்கலாம், எல்லாம் லாக் பண்ணி வச்சிருப்பாங்க, இதெல்லாம் ஓபன் பண்ணிக்கலாம். கீழே இருக்கிறது இதுவும் வந்து ஸ்டாண்ட் எல்லாத்தையும் ஓபன் பண்ணிக்கலாங்க. பாருங்க நல்லா காம்பேக்டா இருக்குது. இது மேல வேணா பாத்திரம் வச்சு சமைச்சுக்கலாங்க. இந்த சைடில் தான் வந்து கேஸ் கேன் ஃபிக்ஸ் பண்ணணும். அப்புறம் இந்த பாக்ஸ் சொன்னால இதுதாங்க கேஸ் கேன். எத்தனை வாங்கிக்கிறேன்னு பாத்தீங்கன்னா 4 வாங்கியிருக்கேன். இது 4 சேர்த்து எவ்வளவு பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா 700 ரூபாய் கிட்ட வந்ததுங்க. இதுவும் வந்து அமேசான் தான் வாங்கினேன், இதுவும் அமேசான் தான் வாங்கினேன். ஆஃப்லைன்ல கிடைக்கல. ஆஃப்லைன்ல எங்க கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா டெல்லியில கிடைக்குன்னு நினைக்கிறேன், மற்றபடி எங்க கிடைக்குன்னு தெரியல. இது நான் வெயிட் இல்லாம இருக்கிற மாதிரி இருக்குது, எதை யூஸ் பண்ணே தெரியலங்க. 4 வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேஸ் அடுப்புல வைக்கிறதுக்கோசரம் ஒரு கிச்சன் கிட் வாங்கியிருக்கேங்க. இதுவுமே நான் வந்து அமேசான் தான். இதுலயுமே உள்ள பாத்தீங்கன்னா ஒரு பவுச் மாரி ஒண்ணு போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம டிராவல் பேக்லயே வந்து மாட்டி தொங்க விட்டுன்னு போயிடலாங்க. ஏன்னா இதுவுமே சின்னதா காம்பாக்டா தான் இருக்குது. அதெல்லாம் யோசிச்சு தான் பார்த்து வாங்கினேன். நீங்களும் இந்த மாதிரி பார்த்து செக் பண்ணியே வாங்குங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பேன் இருக்குது. இது வந்து நம்ம வந்து பொரியல் செஞ்சுக்கலாம், இல்ல ஆம்லெட் போட்டுக்கலாம், இல்ல வேற எதனா நம்ம சமைச்சுக்கலாம். சின்னதா இருக்குது பாருங்க. இது அப்படிதாங்க, இது ஓப்பனருங்க. இந்த ஹேண்டில் பார் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம், வேணா க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஓப்பன் பண்ணிக்கலாம், இல்ல க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓவர் வெயிட்டா இல்ல, கொஞ்சம் தடமா தான் இருக்குது. அது முன்னாடி டைட்டா இருக்குது, லூஸாலாம் இல்லைங்க. எப்படி சொல்றது, ரொம்ப ஒரு மாதிரி ஷேக்கிங்கா அந்த மாதிரிலாம் இல்லை, நல்லா இருக்குதுங்க. குவாலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா மெட்டீரியல் வைஸ் பாத்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ரொம்பலாம் லோ குவாலிட்டியா இல்லைங்க, நல்லா குவாலிட்டியாவே இருக்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேப்பு இருக்கிற பாத்திரத்துல இந்த பாத்திரம் தான் கொஞ்சம் பெருசா இருக்குது. இதோட கேப்பு தாங்க இருக்கு, இப்படி மூடிக்கலாம். இது வந்து நம்ம ரைஸ் கூட அடிக்கலாம் முடியுது, அந்த அளவுக்கு இருக்குது. உள்ளங்கை சைஸ்ல தாங்க இருக்குது. உள்ளங்கை சைஸ்னா உள்ளங்கை சைஸ்ல இல்ல, நம்ம எல்லா 5 விரலாலையும் இதை அப்படியே பிடிச்சி தூக்கலாம், அந்த அளவுக்கு தான் இருக்குது இதோட சைஸ். இதுலயுமே அப்படிதாங்க, க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓபன் பண்ணி வைக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம், ஓபன் பண்ணி வைக்கலாம். அப்படிதாங்க இருக்குது. நல்லா இருக்குது. இதுவுமே டைட்டா தான் இருக்குது. வெயிட்லாம் அவ்வளோ வெயிட்லாம் இல்லைங்க, தக்கையா தான் இருக்குது, ஸ்லிம்மா இருக்குது, குவாலிட்டியா இருக்குதுங்க. வுட்லயே வந்து கரண்டிக்குள்ளா இருக்குது, ஆனா சின்னதா இருக்குது. கரெக்டா இதுக்கு அடக்கமா தாங்க இருக்குங்க. இது மட்டும் தெரியலங்க, இதே ஒரு விதை பந்து மாதிரி இருக்குது. இது என்னன்னு தெரியல, இது எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல. இது வாசனை வருதானா. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ஒன்று கொடுத்துக்கிறாங்க. இதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபிளெக்சிபிள் தாங்க. நம்ம இப்படி வேணா ஓபன் பண்ணிக்கலாம் லென்த்தா, அதுக்கப்புறம் வேணா ஸ்டார்ட் பண்ணி இதுக்குள்ளே இந்த பாத்திரத்துக்குள்ளே இது எல்லாமே அடைக்கலாம். அதுக்காக தான் வந்து இதை வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன்ல வந்து இது ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பூனாவும் யூஸ் பண்ணிக்கலாம், அது போக ஸ்போக் ஸ்பூனாவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைட்ல பாத்தீங்களா ஃபோக் அதே மாதிரி இருக்குது பாருங்க. அப்புறம் வந்து ஒரு கரண்டி ஒன்று கொடுத்துருக்காங்க. சுட சுட சமைச்சனா அதுல இருந்து எடுத்து போட்டு சாப்பிட முடியாதுல்ல, அதுக்காக தாங்க இது, அப்படிதான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பவுல் ஒன்று கொடுத்துருக்காங்க. பாருங்க பவுல், இது கரண்டி. இதெல்லாமே வந்து நம்ம ஹோல்ட் பண்ணி திரும்ப அந்த பாக்ஸ்லயே போட்டுக்கலாம், அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதாங்க. இதுதாங்க நம்ம டிராவலுக்காக வாங்கின ஒரு சில பல கேஜெட்லாம். இதுல வந்து கேஸ் மட்டும் தான் கொஞ்சம் வெயிட் ஆகுது, இதெல்லாம் வந்து வெயிட் இல்ல, இதுவும் வெயிட் இல்ல. இது எல்லாமே காம்பாக்டா இருக்குது. என்னால பேக்ல வச்சு டிராவல் பண்ண முடியுங்க. ஏன்னா சோலோவா இது டிராவல் பண்றவங்களுக்கு இது கரெக்டா இருக்கும். இது வந்து நான் பட்ஜெட் கம்மி பண்றதுக்கோசரம் வாங்கல. எதுக்காக வாங்கினா எனக்கு ஒரு ஆசைங்க, இந்த மாதிரி டிராவல் பண்றப்ப இந்த மாதிரிலாம் சமைச்சு சாப்பிடணும், ஒரு நேச்சர்ல போயிட்டு நம்மளும் உட்காந்து அந்த நேச்சரா சமைச்சு சாப்பிடணும்னு சொல்லிட்டு. அங்க வந்து ஃபாரஸ்ட்ல போயிட்டு நம்ம அந்த இடத்துல தீ மூட்டிலாம் இது பண்ண முடியாதுல்ல, அதெல்லாம் வந்து வயலன்ஸ் ஏற்படுத்துற மாதிரி ஆயிடும். அந்த இடத்துல போயிட்டு நம்ம தீ மூட்டி இது பண்ற மாதிரி ஆயிடாது. நம்ம உள்ளூர்ல வேணா அப்படி பண்ணலாம். முன்ன தெரியாத இடத்துல போயிட்டு நம்ம தீ மூட்டி அந்த இடத்துல சமைச்சு சாப்பிட்டோம்னா அது வயலன்ஸ் பண்ற மாதிரி ஆயிடும். அதனாலதான் வந்து நான் இந்த மாதிரி ஒரு சில கேஜெட்லாம் வாங்கிட்டு போறேங்க. இந்த ட்ரிப்ல வந்து இதெல்லாம் கண்டிப்பா மறக்காம எல்லாத்தையும் பாப்பீங்க. பொங்கலுக்கு அப்புறம் வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஆனா எப்போ வரும் தான் தெரியல. வீடியோலாம் கொஞ்சம் லேட்டா தான் போஸ்ட் பண்ணுவேன், ஏன்னா எடிட்டிங் வேலை இருக்கும், அது வீடியோ அப்லோட் பண்ற வேலை இருக்கும். அப்லோட் பண்ணதுக்கு வந்து நமக்கு நெட் இருக்காது. திரும்ப சென்னைக்கு வந்ததுக்கு தான் நான் அப்லோட் பண்ணுவேன். அதனால வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நான் நிறைய அதிகமா பேசிட்டேன், ரொம்ப பேசிட்டேன். தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசணும்னு தெரியல. எனக்கு என்னெல்லாம் மனசுல தோணுச்சோ அது எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம வீடியோ வேற நான் புதுசா போவீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களோட ஆதரவு எனக்கு மிக மிக தேவைப்படுது ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.